ஷிகா என்பது பெண்பால், ஸ்ரீலிங்கம். ஷிகா அப்படின்னு வருது. ரமா, கலா, ராதா, சீதான்னு வர மாதிரி பெண்பால் அது. அதனால ஷிகாயைன்னு வந்திருக்கு. சதுர்த்தி விபக்தி. ஷிகாயை வஷட். அப்ப இந்த இடத்துல தொடணும். இந்த விரல்னால இந்த குடுமி இருக்கிற இடத்த தொடணும். பாவனையாவும் இப்படி செய்திருக்கலாம். ஐன் கொண்டு கவச்சாய ஹும். கவச்சாய ஹும். ஹும்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளாக இருந்தாலும் அங்கிருந்து துரத்தப்பட்டுரும். எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் துரத்தப்பட்டு நமக்கு ஒரு கவச்சத்தை, பாதுகாப்பை நமக்கு கொடுக்கும். நேத்திரத்ரயாய வௌஷட். நேத்திரத்ரயம், 2 கண்கள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊனக்கண்கள். ஒரு கண் ஞானக்கண். அந்த ஞானக்கண் திறப்பதற்கு தான் நம்ம இந்த வழிபாடுகள் எல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். இப்ப ஞானக்கண் திறக்க வேண்டும் என்றால் ஊனக்கண் மூடிக்கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கையில், உலக விஷயார்த்தங்களில் நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்ற விஷயம் இந்த புலன்கள். அதனால அதை தாரணம் பண்ணணும்னு சொல்லணும். தாரணா என்றால் கட்டுப்படுத்துதல். எதை கட்டுப்படுத்த? புலன்களை கட்டுப்படுத்துதல். இப்ப வெளிமுகமாக செல்கிற மனமாகப்பட்டது உள்முகமாக திரும்பிடும். அப்படிப்பட்டதை தாரணா பண்ணி தியானத்தில் நிலை பெற செய்தல். அடுத்தது கவச்சாய கும் நேத்திரத்ரயாய பௌஷன். கும் நேத்திரத்ரயாய பௌஷன். அஸ்மி அஸ்திராய பட்டு. அஸ்திரம் அப்படின்னு சொன்னா வில்லு, அம்பு, ஈட்டி, வாள், இதெல்லாம் அஸ்திரங்கள். அது போல இந்த நெகட்டிவிட்டி போக்குறதுக்காக. பாசிட்டிவிட்டி வர்றது ரொம்ப கஷ்டம். நெகட்டிவிட்டி தானா வந்துடும். தானா வர்றது மட்டும் இல்ல, அது இன்னொன்னு கூப்பிடும். பாசிட்டிவிட்டி இன்னொன்னு கூப்பிடாது. நெகட்டிவிட்டி ஃப்ரீயா கிடைக்கும், ஃப்ரீயா கொடுப்பாரு.